திருவள்ளூரில் சரக்கு ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து திருவள்ளூர் வழியாக விரைவு ரயில்கள் தற்போது நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை பெங்களூரு செல்லக்கூடிய விரைவு ரயில்கள் நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கின்றன. சென்னை சென்ட்ரலிலிருந்து கர்நாடகா கோவை வழித்தடத்து செல்லும் ரயில்களும் பாதியில் நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த தீ விபத்தில் தீயை அணைக்கக்கூடிய முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மாவட்ட ஆட்சியர் அளித்த பேட்டியை தற்போது காணலாம். நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆஃபீஸர் மற்றும் அனைத்து வருவாய்த்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் நம்ம முடுக்கிவிடப்பட்டு இப்போ மீட்பு மற்றும் சீரமைப்பு பணியில மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இதுல முக்கியமா என்னன்னா இந்த ஃபர்தர் ஃபயர் ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறதுக்காக பக்கத்துல இருக்கிற ஒரு 4 போகிஸை மட்டும் விட்டுட்டு மற்ற போகிஸ் எல்லாம் நம்ம டிட்டாச் பண்ணி நம்ம கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டிட்டோம். அதனால ஃபயர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி நம்ம ஃபயர் மூலியமா பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்தும் பக்கத்து இடங்கள்ல இருந்தும் நிறைய ஃபோம் வெஹிக்கிள்ஸ் அரேஞ்ச் பண்ணி இப்போ ஒரு 4-5 வெஹிக்கிள் இப்போ மீட்பு பணியில ஈடுபட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னும் வெஹிக்கிள்ஸும் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கான நடவடிக்கை மேற்கொண்டுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய மருத்துவத்துறையில் மூலியமா பக்கத்துல இருக்கிற நியர்பை ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கிற கிரிட்டிக்கல் பேஷண்ட்ஸ் யாரா இருந்தாங்கன்னா அவங்களை இமீடியட்டா கொஞ்சம் தள்ளி எவாக்குவேட் பண்றதுக்கும் சென்னைக்கும் அனுப்புறதுக்கான நடவடிக்கையை நம்ம கல்லூரி முதல்வரும் மருத்துவக் கல்லூரி முதல்வரும் நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸரும் மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. காவல்துறை சார்பா எங்கேயும் மக்கள் கூடாம இருந்து தேவையான இடங்கள்ல டிராபிக் இஷ்யூஸ் இல்லாம இருக்கிறதுக்காக காவல்துறை நம்ம மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் தலைமையில காலையில இருந்து இந்த ஸ்பாட்லையும் சரி சுத்தி இருக்கிற ஏரியாலையும் இருக்கிற அனைத்து நடவடிக்கைகளையும் மிக சிறப்பா மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. அது போக நம்முடைய உள்ளாட்சி துறையில இருந்து இங்க இருக்கிற வீடுகள்ல இருக்க பீப்புளை கொஞ்சம் ஏன்னா முக்கியமா நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் ஆஸ்மா ரிலேட்டட் பேஷண்ட்ஸ் இருந்தா அவங்களை இமீடியட்டா எவாக்குவேட் பண்ணி அவங்கள நம்ம நியர்பை பெரிய குப்பம் அரசு பள்ளியில நம்மளுக்கு உணவும் அரேஞ்ச் பண்ணிடுறோம். அங்க அவங்களை தங்க வச்சு தேவையான நடவடிக்கைகளும் மேற்கொண்டுட்டு இருக்கிறோம். மீட்பு பணிகள் நீங்களே பாக்குறீங்க, விரைவா மேற்கொண்டுட்டு இருக்கிறோம். விரைவில் இந்த ஃபயர் கட்டுக்குள் வரும் என நம்புகிறோம். இல்ல இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் ரயில்வே போலீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் டீடைலா உங்களுக்கு சொல்றேன். இல்ல டீசல் இட்ஸ் டீசல் இன்ஜின் தான், டீசலுக்கான இன்ஜின் தான். ஒன்றும் பெரிய வேறும் வயலேஷன் இல்ல. இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் டீடைலா சொல்றேன். மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்க பாதுகாப்பா இருக்க இல்ல அதுதான் மக்கள் எங்க நம்ம இப்ப இமீடியட்டா இருக்கிற 1-2 கிலோமீட்டர்ஸ்ல இருக்க மக்களை நம்மளே எவாக்குவேட் பண்ணிடுறோம். அது போக இருக்கிற ஸ்மோக்ல முக்கியமா அந்த பேஷண்ட்ஸ் ஆஸ்மா அந்த மாதிரி ஸ்மோக் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ் மட்டும் இமீடியட்டா அவங்க கொஞ்சம் வேற பிளேஸ்க்கு போய்க்கிறது நல்லது. மற்ற இடங்கள்ல அரசாங்கமே அவங்களை எவாக்குவேட் பண்றதுக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு இந்த விபத்து நடந்திருக்கு. இப்ப ரயில் பயணிகள் மாற்று வழியில பயணம் செய்யறதுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யணும். இப்போ வர ரயில்கள் எல்லாம் நம்ம திருப்பி அனுப்பிச்சுட்டு இருக்கோம். பிளஸ் அதே மாதிரி இப்ப இதுக்கு முன்னாடி ஸ்டேஷன்லேயே ஸ்டாப் பண்ணி அங்க இருந்து நம்ம வெஹிக்கிள்ஸ் மூலியமா நியர்பை பெரிய டவுனுக்கு நம்ம அனுப்பிச்சிடுறோம். அங்க இருந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் மூலியமா அவங்களுக்கு பஸ்ஸஸ் அரேஞ்ச் பண்ணுவோம். திருவள்ளூர் ரயில் தீ விபத்து தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு விஷயங்கள் குறித்து சொல்லியிருக்கிறார். தற்போது தீயை அணைக்கக்கூடிய முயற்சிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அருகில் வசிக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். முதற்கட்ட விசாரணை என்பதும் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களை அங்கு இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், இந்த விபத்து தொடர்பாக இப்ப ரயில்வே சேவையில் என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன? பேருந்துகள் கூடுதலாக ஏதாவது இயக்கப்படுகின்றனவா? அது தொடர்பான தகவல்கள். திருவள்ளூர் ஏகாட்டூர் இடையே சரக்கு ரயில், அதாவது எரிபொருட்களை ஏற்றி சென்ற சரக்கு ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக மின்சார ரயில் சேவை பாதிப்பு மட்டுமின்றி எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. வெளியூரில் இருந்து சென்னைக்கு வரக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயில்கள் ஆங்காங்கே நடுவழியில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அதே போல சென்னையிலிருந்து வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய, குறிப்பாக பெங்களூர் செல்லக்கூடிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ், அதே போல கோவை செல்லக்கூடிய சதாப்தி எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட ரயில்கள் 8 ரயில்கள் இன்று காலை புறப்படக்கூடிய ரயில்கள் அவை அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இது மட்டுமின்றி திருவள்ளூர் வழியாக செல்லக்கூடிய வேறு சில வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ரயில்கள் மாற்றுப்பாதை வழியாக 5 ரயில்கள் இயக்கப்படும் எனவும் தெற்கு ரயில்வே செய்திக்குறிப்பு தற்போது வெளியிட்டுள்ளது. இந்த புகையானது அதாவது கிட்டத்தட்ட திருவள்ளூரிலிருந்து திருமழிசை வரை தற்போது பரவி இருக்கிறது. இதன் காரணமாக தற்போது இந்த பகுதியில், அதாவது திருவள்ளூர் பகுதிக்கு சுகாதாரத்துறையினரும் சென்னை மாவட்டத்திலிருந்து தற்போது இங்கே வந்திருக்கிறார்கள். இது மட்டுமின்றி வருவாய்த்துறை அதிகாரிகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
அந்த ஏகாட்டூர், திருவள்ளூர் சுற்றுவட்டார பகுதி மக்களை, குறிப்பாக அந்த தண்டவாளத்தை ஒட்டி வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். கூடங்களில் அங்கு பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் வருவாய்த்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டுமின்றி தற்போது ரயில்வே பாதுகாப்பு படை உயரதிகாரிகள், அதே போல ரயில்வே உயரதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து தற்போது இந்த தீயை அணைக்கும் பணியை மேற்பார்வையிட்டு வருகின்றனர். இது மட்டுமின்றி அந்த எண்ணெய் ஏற்றி வந்த அந்த நிறுவன அதிகாரிகளும் தற்போது இங்கு வந்திருக்கிறார்கள். இந்த தீ விபத்துக்கு காரணம் என்ன என்பது குறித்து முழுமையான விசாரணை நடத்திய பிறகு தெரிய வரும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது ரயில்வே உயர் அதிகாரிகள் தற்போது சம்பவ இடத்திற்கு வந்து இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அங்கு இருந்து அதை பார்த்து வருகின்றனர். தொடர்ந்து இந்த தீயை அணைக்கும் பணியானது இன்னும் ஒரு 2 மணி நேரம் ஆகும் என தீயணைப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய அனைத்துமே எரிபொருள் என்பதால் வெடித்து சிதற வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த பகுதி முழுவதுமே தீயணைப்புத்துறையினர் மற்றும் போலீசாரின் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. அந்த பகுதி மக்கள் அனைவருமே பாதுகாப்பாக அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து ரயில்வே போலீசார், ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் மட்டுமின்றி திருவள்ளூர் மாவட்ட போலீசாரும் பாதுகாப்பாக ரயில் நிலையத்தின் இரு புறங்களிலுமே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.